என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு பொது கூட்டத்தில் நான் பேசவில்லை. என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய முக்கியமான உங்களோடு முகமுகமாக வாலிப சகோதரனே, என் அன்பு நண்பனே, உன்னோடு நான் பேசுகிறேன். பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசுவை பேசும்படியாக உனக்காக இந்த நேரத்தை நியமித்து உன்னிடத்தில் என்னை அனுப்பி இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் தானே உன்னை அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஓரினை சேர்க்கை என்கிற ஆணோடு ஆண்களும் பெண்ணோடு பெண்களும் அக்கிரமம் செய்யக்கூடிய அந்த பாவத்தில் இருந்து தேவன் இன்று உன்னை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி எடுத்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராக கொண்டு வரும்படியாக ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன். ஜெபிப்பதினால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல, ஜெபிக்க நினைத்தாலே அவருக்கு நாம் பிரியமானவர்களாகி விடுவோம். இளைய குமாரன் எல்லா நன்மைகளையும் இழந்து கண்ணீரோடு பன்றி சாப்பிடக்கூடிய தவிட்டை சாப்பிடும் பொழுது தகப்பன் வீட்டில் உள்ள நன்மைகள் நினைவுக்கு வந்தது. அவன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் போக வேண்டும் என்று தீர்மானித்தான். இன்றைக்கு நீ பாவத்தில் வாழ்ந்த நாட்கள் போதும், நண்பர்களை பிரியப்படுத்தினது போதும், மாம்ச இச்சைகளில் உழன்றது போதும். நண்பனே, சகோதரனே, தயவு செய்து இந்த ஓரினை சேர்க்கை என்கிற பாவத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய நாள் வந்து விட்டது. எல்லா பாவமும் நாம் கண்டுகொள்ளலாம், ஆனால் இந்த பாவம் கன்னி வெடியில் கால் வைத்ததை போல எடுத்தால் வெடித்து விடும் என்கிறதை போல பல வாலிபர்கள் அதை விட முடியாமல் தவித்துக் கொண்டு அதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். பாவம் என்றால் என்ன? எதை பயத்தோடு செய்கிறோமோ, எதை ஒளிந்து ஒளிந்து செய்கிறோமோ, பதட்டத்தோடு செய்கிறோமோ, அதுதான் பாவம். இதை நாம் இப்பொழுது இது பாவம் இல்லை என்று நாம் இதற்கு வழக்காடுவோமானால் இதை வெளியரங்கமாய் ஒரு திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் சமுதாயத்தில் வெளியே போவது போல ஒரு ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுகிற இருவரும் தலை நிமிர்ந்து நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று போக முடியுமா? மிருகங்களிலே பாருங்கள், அது ஆணும் பெண்ணுமாக இணைகிறது. எந்த மிருகமாவது ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் இணைகிறதா? ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் ஒரு பெண்ணை அல்லவா படைத்தார். இந்த திருமண பந்தத்தை எதற்காக தேவன் படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தாரே ஒழிய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக அவர் யாரையும் படைக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவத்திற்குள்ளாக இவர்கள் எப்படி போகிறார்கள் என்றால், இந்த சிறு வயதிலே அழகான கொழுமையான வாலிப பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவர் பார்த்து பிசாசு இந்த விவரமான வாலிபர்கள் பெரியோர்கள் மத்தியில ஒரு இச்சையை தூண்டி இந்த சின்ன சிறுவர்களை தன் கையகப்படுத்தி கொண்டு அவர்களை பாசமாக இருப்பது போல மடியில் வைத்துக் கொள்வது போல, அவர்கள் தூங்கும் பொழுது அல்லது அவர்களை எப்படியாவது அரவணைத்துக் கொள்வது போல அவர்களுக்கு தெரியாமலே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் மீது இந்த பாவம் அது முரட்டுத்தனமாக அவர்கள் மீது பலாத்காரமாக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு 18 வயதுக்கு கீழே உள்ள ஒரு பெண் பிள்ளையோடு ஒரு தவறு பாவம் செய்தால் அது போக்சோ என்கிற ஒரு சட்டத்தின் கீழ் பயங்கரமான நடவடிக்கைக்கு உள்ளாகிறது. ஆனால் இந்த ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பெரியோர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறதா? இருக்கிறது என்றாலும் அது அவ்வளவாக வெளியே தெரிவது இல்லை. போகட்டும். இந்த சோதம் கோமேரா என்கிற அந்த பட்டணத்தில மிகப்பெரிய பாவம் பெருகி பரலோகத்திற்கே அது எட்டி தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அங்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்த்து வரும்படியாக அனுப்பின பொழுது அந்த தூதர்கள் இருவரை லோத்து என்கிற ஆபிரகாமுடைய உறவினன் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரித்த பொழுது அன்று இரவு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து அந்த 2 மனுஷர்களை வெளியே கொண்டு வா, அவர்களோடு நாங்கள் சேர வேண்டும், தவறு செய்ய வேண்டும் என்று வீட்டை சூழ்ந்தார்கள். ஒரு பெண் தனக்கு வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான், என்னுடைய 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள், கணவனை அறியாதவர்கள், அவர்களை உங்கள் இச்சைகளுக்கு நான் தீனியாக கொண்டு வருகிறேன், என் வீட்டில் வந்த நான் அந்த மனுஷர்களை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் வேண்டாம், அந்த மனுஷர்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று அப்பேற்பட்ட பாவம் செய்தபடியினால் அந்த 2 பட்டணங்களை வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி தேவன் முழுவதுமாக அழித்து போட்டார். அதனால் தான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு சோதோம் என்கிற பெயர் வந்தது.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரி, எப்படியோ நம்முடைய சூழ்நிலையின் நிமித்தமாக, தனிமையின் நிமித்தமாக, கண்ணீரின் நிமித்தமாக, நெருக்கத்தின் நிமித்தமாக நம்மை யாரோ இந்த பாவத்தில் பலிகட ஆக்கி விட்டார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 18:22, பெண்ணோடு சம்யோகம் பண்ணுவது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. மட்டுமல்ல, அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. இதனால என்ன வருகிறது பாருங்க, இப்படி செய்கிறதுனால மிகப்பெரிய தண்டனை வருகிறது. எப்படி என்றால், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு தேவன் படைத்த ஆலயம். உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை, அழகான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை, சமாதானமான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு பணத்திற்காக, ஜாலிக்காக, இப்படிப்பட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக உள்ளே போய் சிக்குண்டு கொள்கிறார்கள். வேதத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வேலை வாய்ப்புகளிலிருந்து, வருமானத்திலிருந்து, குடும்ப உறவுகளிலிருந்து, தேவனிடத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து, பரலோகத்திலிருந்தே உங்களை அது பிரித்து விடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிர்ச்சியூட்டும் சம்பவம். உலகமெல்லாம் இவர்களுக்கென்று தனி இயக்கங்களும் தனி அமைப்புகளும், இரவு நேரத்தில் இவர்களை சந்திப்பதற்கென்று செல்போன் வாயிலாக சில ஆப்ஸ்களை பயன்படுத்தி, இந்தந்த இடத்திலே ஓரினை சேர்க்கையாளர்கள் இருக்கிறார், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இவ்வளவு பக்கத்திலே இருக்கிறார் என்று அழைப்பு கொடுத்து இந்த பாவத்திலே ஈடுபட வைக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு பெண்ணோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகத்தை விட அதிகமாக நான் உங்களுக்கு சுகம் தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் இந்த இந்த பாவமறியாத வாலிபர்களுக்கு வலை விரித்து அவர்களை அகப்படுத்தி அந்த பிசாசினுடைய தந்திரமான வார்த்தைகளை சொல்லி அந்த பாவத்துக்குள்ளாக இழுத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பாவத்திலே அரசியல் தலைவர்களும், மிகப்பெரிய பணக்காரர்களும், சினிமா நட்சத்திரங்களும், உத்தியோகஸ்தர்களும், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இதில் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வாலிபர்களை, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பொல்லாங்கனை, இந்த பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்களை நான் குற்றப்படுத்த நான் விரும்பவில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆம், இதை எல்லாரும் மறைத்து வாழுகிறார்கள். இது வெளியரங்கமாக்க வேண்டும். இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அது நமக்கு தேவையில்லை. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வாருங்கள். நல்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய்கிட்டு கொண்டிருந்த பிள்ளைகளை போதகர் என்கிற போர்வையிலே, ஆவிக்குரிய நண்பர்கள் என்கிற போர்வையிலே இப்படிப்பட்ட பாவத்திற்கு உட்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கண்ணீரோடு நான் பல வாலிபர்களை சந்தித்திருக்கிறேன். இந்த பெண்கள் பெயரிலே பேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டாகிராம், இந்த வாட்ஸ்அப், இந்த ஐடியிலே பெண்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு ஆண்களோடு அவர்கள் பேசுவது போல பேசி, நான் ஒரு ஆண் தான், எனக்கு இப்படிப்பட்ட எனக்கு ஆசை இருக்கிறது, தயவு செய்து வாருங்கள் என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஆண்கள், நல்ல அழகான ஆண்களை பார்த்தாலே நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணுகிறேன், எனக்கு வாருங்கள் சொல்லி வற்புறுத்தக்கூடிய ஒரு பாவமான வாழ்க்கை. எவ்வளவு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு வாலிபர்களை, உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை, அப்பா அம்மாவை எப்படியாவது நாம் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும்.
வீட்டை ஒரு நல்ல முறைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு நல்ல எதிர்கால திருமண வாழ்க்கையை அமைக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்துக்கு பாத்திரமாய் மாற வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். எப்பொழுது தீங்கு வரும் என்று நமக்கு தெரியுமா? இந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ள ஒருவராவது கெட்டுப்போது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்களுடைய எல்லா பாவத்துக்காகவும் தேவன் சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை, பரிசுத்தமுள்ள இரத்தத்தை அவர் சிந்திவிட்டார். உன்னை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களோடு அதிகமாக பேச ஆசையானால் அந்த நேரம் குறைவாக இருக்கிறது. நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், என் அன்பு வாலிப பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தமாக, நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால், எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணக்கூடியவர்களாக, சிங்கத்தின் வாயை கட்டக்கூடியவர்களாக, யோசேப்பை போல உயர்ந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவர்களாக, தாவீதை போல கர்த்தருக்காக அரசாளக்கூடியவர்களாக, தானியேலை போல உயர்ந்த பதவி வகிக்கக்கூடியவர்களாக, அவ்வளவு பெரிய ஒரு மகிமை உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு சின்ன பாவம் உங்களை அடிமைப்படுத்தி, பயப்படுத்தி, பிரயோஜனம் இல்லாமல் உங்களை நாயாக அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை இடங்களுக்கு இந்த வாலிபர்களை வரவழைத்து தர்க்கங்கள் வந்து லாட்ஜ் ரூமிலையும் எத்தனையோ இடங்களிலும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் அளவுக்கு போயிருக்கிறார்கள். நமக்கு தேவையா? கர்த்தராகிய இயேசுவின் கரங்கள் உங்களை அழைக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். உங்களுக்கான கிரயம், உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்காக இயேசப்பா ரத்தத்தை சிந்தி விட்டார். பிசாசுக்கு அதை சொல்லுங்கள். அவனுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்கள் வெளியே வர வேண்டும். அநேகருக்கு ஒளி விளக்காய் மாற வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். அந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நான் உங்களை கர்த்தருடைய ஆவியினால், இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன். கர்த்தருடைய அன்பை விட இந்த உலகத்தில் நமக்கு பெரியதானது ஒன்றும் இல்லை. உனக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் வேண்டுமா? மிகுந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? மிகுந்த சமாதானம் வேண்டுமா? மிகுந்த சந்தோஷம் வேண்டுமா? தேவன் நன்மையான எந்த ஒரு ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. நீ ஏன் பயந்து பயந்து வாழ வேண்டும்? ஏன் அடிமைத்தனத்தில் வாழ வேண்டும்? ஏன் அவர்கள் உன் நண்பர்களை பிரியப்படுத்தும்படியாக நீ வாழுகிறாய்? வேதத்தை வாசிக்க வேண்டாமா? தேவனோடு ஜெபிக்க வேண்டாமா? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டாமா? தேசத்துக்கு ஒரு மோசேவாக எழுப்ப வேண்டாமா? தீர்மானம் எப்பொழுது எடுக்க போகிறாய்? ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவனிடத்தில் வா. ஆகாத நட்புகளை விட்டுவிடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தர் உன்னை அழைக்கிறான். இன்று இரவு விடுதலையின் இரவாக இருக்கட்டும். எந்த காரியமானாலும் என்னோடு நீ சொல்லு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைய இரட்சணிய நாள். இனி அவன் உங்களை, நீ இனி அடிமை ஆவது இல்லை. நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ இனி அழுது கொண்டு இராய். கர்த்தரை உனக்கு நித்திய அவர் வெளிச்சமாக வர போகிறார். உன் துக்க நாட்கள் முடிய போகிறது. அதை திரும்பி பார்க்காதே. உன் கண்கள் பரிசுத்தமாகட்டும். உன் சரீரம் கர்த்தருக்கு தேவை. ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவ போகிறது. கர்த்தருடைய வருகையில நீ உயிரோடு எழுந்து கர்த்தரை ஆராதித்து நீ 1000 வருஷ அரசாட்சிக்கு தகுதி உள்ளவனாக மாற வேண்டும். கர்த்தர் உனக்கு ஒத்தாசையாக நிற்கிறார். கர்த்தர் உனது பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் தான் இந்த வார்த்தையை உனக்கு அனுப்பி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.